டிராயிங் மாஸ்டர் தொடருக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். கோடுகளை கட்டுப்படுத்த நாம் கற்றுக்கொண்ட பிறகு, இப்போது அடுத்த கட்டத்திற்கு தயாராகிவிட்டோம். இன்றைய பாடம் அடிப்படை வடிவங்கள். உலகில் உள்ள ஒவ்வொரு சிக்கலான பொருளையும் சதுரங்கள், செவ்வகங்கள் மற்றும் முக்கோணங்களாக பிரிக்கலாம். அவற்றை சரியாக பார்க்கவும் வரையவும் பயிற்சி இப்போது சரியான சதுரம். ஒரு சதுரத்திற்கு 4 சம பக்கங்கள் மற்றும் 90 டிகிரி கோணங்கள் உள்ளன. நாம் கற்றுக்கொண்ட கோஸ்டிங் முறையை பயன்படுத்துங்கள். வரைவதற்கு முன் ஒவ்வொரு பக்கத்தையும் உங்கள் கையில் கற்பனை செய்து பாருங்கள். குறிப்பு: வெறும் 4 கோடுகளை மட்டும் வரையாமல், மூலைகள் கூர்மையாகவும் பக்கங்கள் சமமாகவும் இருப்பதை உறுதி செய்யுங்கள். தொடங்குங்கள், நகர்த்துங்கள், இணையுங்கள். பயிற்சி 2: செவ்வகங்கள் மற்றும் விகிதங்கள். செவ்வகங்கள் பொருள்களின் வீதங்களை புரிந்து கொள்ள உதவுகின்றன. இது ஒரு ஓவியத்தின் வடிவமைப்பிற்கு மிக முக்கியமானது. முதலில் ஒரு கிடைமட்ட செவ்வகத்தையும் பிறகு ஒரு செங்குத்து செவ்வகத்தையும் வரையுங்கள். குறிப்பு: உயரம் மற்றும் அகலத்திற்கு இடையே உள்ள தொடர்பை கவனிக்கவும். நீண்ட இணைகோடுகளை நேராக வரைய உங்கள் தோள்பட்டையிலிருந்து கையை நகர்த்துங்கள். பயிற்சி 3: முக்கோணம். முக்கோணங்கள் கலைக்கு ஒரு ஆற்றலையும் திசையையும் தருகின்றன. இன்று நாம் ஒரு சமபக்க முக்கோணத்தை வரைவோம். 3 புள்ளிகளை இணைப்பதில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பு: முதலில் 3 புள்ளிகளை கற்பனை செய்து கொள்ளுங்கள். பிறகு அவற்றை தன்னம்பிக்கையுடன் விரைவான கோடுகளால் இணையுங்கள். சிறிய கோடுகளாக வரையாமல், நாம் ஏற்கனவே கற்ற கோடு பயிற்சிகளைப் பயன்படுத்தி முழுமையாக வரையுங்கள் என்று சிறப்பாக பயிற்சி செய்தீர்கள். உங்கள் எதிர்கால கலைக்கான அடித்தளத்தை இப்போது நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள். தினமும் காலையில் இந்த வடிவங்களை பயிற்சி செய்யுங்கள். அடுத்த பாடத்தில் இந்த வடிவங்களை இணைத்து உங்கள் முதல் முப்பரிமாண பொருள்களை உருவாக்குவோம். தொடர்ந்து வரைந்து கொண்டே இருங்கள். உங்கள் கலையில் தேர்ச்சி பெறுங்கள்.